மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கங்கள். தரம் 10ஆம் ஆண்டு பகுதியினுடைய இலக்கண பகுதியை அவதானித்துக் கொண்டு வருகின்ற அந்த ஒழுங்குமுறைப்படியாக கடைசி வகுப்பில பேரடை பற்றிய விடயம் அவதானிக்கப்பட்டது. அதுல பேரடை, வினியடை என்று சொல்லுகிற அடைமொழி வகைப்பாடுகள் 2 காணப்படுகின்றன. அதுல பேரடை என்றால் ஒரு வாக்கியத்துல பேர்ச்சொல்லை விசேடிக்க வருகின்ற அடை பேரடையாக கருதப்படும். இந்த பேரடையை 2 வகைப்படுத்தலாம். ஒன்று தனி பேரடை, அடுத்தது கூட்டு பேரடை என்று வகைப்படுத்த முடியும். பேர்ச்சொல்லுக்கு முன்னால வார சொல் ஒரு தனி சொல்லாக இருந்தால் தனி பேரடை என கருதப்படும். அதே வேளை பேர்ச்சொல்லுக்கு முன்னால் வார சொல் கூட்டு சொல்லாக இருந்தால் அதை கூட்டு பேரடை எனவும் வகைப்படுத்த முடியும் என இறுதி வகுப்பில் படிப்பிக்கப்பட்டிருக்குது. இன்றைய இந்த வகுப்பில வினை அடை என்று சொல்லப்படுகின்ற ஒரு வினைச்சொல்லை விசேடிக்க அல்லது சிறப்பிக்க வருகின்ற சொல்லை வினை அடை என சொல்லலாம். ஒரு வினைச்சொல்லை சிறப்பிக்க அல்லது விசேடிக்க வருகின்ற அந்த இதை வினையடை என சொல்லலாம். நேற்று வந்தான் மெல்ல சிரித்தான். அதாவது ஒரு வினைச்சொல்லை மேலும் சிறப்பிப்பதற்கு அல்லது விசேடிப்பதற்கு வருகின்ற சொற்களை நாங்கள் வினை அடை என்று குறிப்பிட முடியும். அந்த வினையடைகளையும் 2 பிரதான வகைப்படுத்த முடியும். அதனுடைய அமைப்பின் அடிப்படையில் வினையடைகளை 2 பிரதான வகைப்படுத்த முடியும். ஒன்று தனி வினையடை, அடுத்தது கூட்டு வினையடை அல்லது ஆக்க வினையடை. வினை அடையண்டா என்னென்றால் வினைச்சொல்லை சிறப்பிக்க வாரத நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் வினை அடை என்று சொல்லுவோம். அதாவது வினைச்சொல்லை சிறப்பிக்க வார அந்த அடைய நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் வினை அடை. இன்றைய வகுப்பில் வினை அடை. வினையடை என்றால் வினைச்சொல்லினை சிறப்பிக்க அல்லது விசேடிக்க வார அடைய வினையடை என்று சொல்லலாம். எந்த சொல்லினா வினைச்சொல்லினை. இதுதான் இங்க முக்கியம். என்ன சொல்லினை என்றால் வினைச்சொல்லினை சிறப்பிக்க அல்லது விசேடிக்க. சிறப்பிக்க அல்லது விசேடிக்க வருகின்ற சொல். அந்த வருகின்ற சொல்ல நாங்கள் என்னென்று சொல்லலாம் என்றால் வினை அடை என்று குறிப்பிடலாம். ஒரு வினைச்சொல்லை சிறப்பிக்க அல்லது விசேடிக்க வார சொல்லை நாங்கள் வினை அடை என குறிப்பிடலாம். உதாரணத்துக்கு பாருங்க, மெல்ல வந்தான். மெல்ல வந்தான் என்று சொல்றேன். அழகாக எழுதினான். 2வது சொல் சொல்றேன், அழகாக எழுதினான். அடுத்தது விஜய்வாய் ஓடினான். இந்த சொல்ல பார்த்தால் இந்த மெல்ல என்றதும் இந்த அழகாக என்பதும் இந்த விரைவா என்று சொல்ற சொல் வந்தான் என்பதை மெல்ல என்றது விசேடிக்கிறது. எழுதினான் என்பதை அழகாக என்பதை விசேடிக்கிறது. ஓடினான் என்பதற்கு முன்னால வார விரைவா என்பது விசேடிக்கிறது. இந்த விசேடிக்க வார இந்த சொற்களை நாங்கள் என்னென்று சொல்லலாம் என்றால் வினை அடை என குறிப்பிட முடியும். இந்த சொற்களை நாங்கள் என்னென்று சொல்லலாம் என்றால் வினை அடை. வினைச்சொல்லினை சிறப்பிக்க அல்லது விசேடிக்க அந்த வருகின்ற சொல்லை நாங்கள் வினை அடை என சொல்லலாம். இந்த வினை அடையையும் நாங்கள் 2 வகைப்படுத்தலாம். ஒன்று தனி வினை அடை, 2வது கூட்டு வினை அடை அல்லது ஆக்க வினை அடை. வினைச்சொல்லை சிறப்பிக்க அல்லது விசேடிக்க வருகின்ற சொல்ல சொல்லுவோம் வினை அடை.
இந்த வினையடையை ரெண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று தனி வினை அடை, அடுத்தது கூட்டு வினையடை. தனி வினையடை என்னென்றால் அதாவது வினைச்சொல்லை சிறப்பிக்க வருகிற சொல் ஒரு தனி சொல்லாக இருந்தால் அது தனி. அவை அந்த வினையடையை நாங்கள் ரெண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று தனி வினையடை, அடுத்தது என்ன வினையடை என்றால் கூட்டு வினையடை அல்லது ஆக்க வினையடை. தனி வினையடை என்றால் வினைச்சொல்லை விசேடிக்க வருகிற ஒரு சொல் ஒரு தனி சொல்லாக இருந்தால் நாங்கள் அதை என்னென்னு சொல்லுவோம்னா தனி வினையடை என சொல்லுவோம். வினைச்சொல்லை விசேடிக்க வருகிற சொல் ஒரு தனி சொல்லாக இருந்தால் தனி வினையடை. அந்த வினைச்சொல்லை விசேடிக்க வருகிற சொல்லானது ஒரு கூட்டு சொல்லாக பிரிக்கக்கூடியதாக இருந்தால் அதை சொல்லுவோம் என்ன சொன்னால் கூட்டு வினையடை என சொல்லுவோம். தனி வினையடை என்றால் வினைச்சொல்லை அந்த விசேடிக்க வருகிற ஒரு சொல் தனி சொல்லாக இருந்தால் தனி வினையடை. அந்த வினைச்சொல்லை விசேடிக்க வருகிற சொல் கூட்டு சொல்லாக இருந்தால் நாங்கள் அதை என்னென்னு சொல்லுவோம் என்றால் கூட்டு வினையடையை சொல்லுவோம். தனி வினையடையை பிரிக்க முடியாது, ஆனால் கூட்டு வினையடையை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் பிரித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சொல்ற விளங்கிட்டா? அவை பாருங்கோ, வினைச்சொற்களை விசேடித்து வரும் சொல் கூட்டு சொல்லாக வந்தால் ஆக்க வினையடை என சொல்லப்படும். வினைச்சொல்லை விசேடிக்க வருகின்ற சொல் என்னவா இருக்குமெண்டா ஒரு தனி சொல்லாக இருந்தால் அதை நாங்கள் என்ன சொல்றோம்னா தனி வினையடை. ஒன்று தனி வினையடை என்று சொல்லப்படும், ஒன்று அடுத்த சொல்லப்படும் கூட்டு வினையடை அல்லது ஆக்க வினையடை. அவை வினைச்சொல்லை விசேடித்து வருகின்ற சொற்களை சொல்றது வினையடை என சொல்லுவோம். தனி வினையடை என்றால் தனி சொல்லாக இருக்கும், அதை பிரிக்க இயலாது. ஆனால் கூட்டு வினையடை அல்லது ஆக்க வினையடை என்றால் வினைச்சொல்லுக்கு முன்னால வார சொல் ஒரு கூட்டு சொல்லாக இருந்தால் அதை நாங்கள் என்ன சொல்றோம்னா கூட்டு வினையடை அல்லது ஆக்க வினையடை என சொல்லுவோம். அவை வினைச்சொற்களை விசேடித்து வருகின்ற சொற்களை நாங்கள் வினை அடை என்று குறிப்பிட்டுக் கொள்வோம். அந்த வினையடையை ரெண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று தனி வினை அடை, அடுத்த கூட்டு வினையடை. சின்னொரு தலையங்கம் தனி வினை அடை. தனி வினையடை என்றால் எழுதுங்கோ, வினைச்சொற்களை விசேடித்து வருகின்ற சொல் வினைச்சொற்களை விசேடித்து வருகின்ற சொல் வினைச்சொற்களை விசேடித்து வருகின்ற சொல் வினைச்சொற்களை விசேடித்து வருகிற சொல் தனிச்சொல்லாக காணப்படுமாயின் தனிச்சொல்லாக காணப்படுமாயின் தனிச்சொல்லாக காணப்படுமாயின் அது தனி வினை அடை என்று அழைக்கப்படும். அது தனி வினை அடை என்று அழைக்கப்படும். உதாரணம், நாளை போவேன், இன்று வருவாள், முன்பு சொன்னேன், மெல்ல வா, இன்று செல்வாள். இதுல முன்னுக்கு வார சொற்களை பார்த்தீங்கன்னா ஒரு தனி சொல்லாக இருக்குது. அவ்வாறு தனி சொல்லாக இருக்கிறபடியால அதை நாங்கள் தனி வினையடை சொல்லுவோம். இதை நாங்கள் என்ன செய்ய முடியாண்டா பிரிக்க முடியாது. அடுத்தது ஒன்று இருக்குது ஆக்க வினையடை அல்லது கூட்டு வினையடை. அவை ஆக்க வினையடை கூட்டு வினையடை என்னென்றால் வினைச்சொல்லுக்கு முன்னால வருகின்ற சொற்களை நாங்கள் என்ன செய்யக்கூடியாண்டா பிரிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி பிரிக்க எப்படி வருமென்றால் ஒன்று ஆக என்ற ஒரு விகுதி இருக்கும், அடுத்த ஒரு விகுதி இருக்கும், ஆ என்ற ஒரு விகுதி இருக்கும். இவ்வாறு ஆக ஆ என்று வந்தால் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் அதாவது ஆக்க வினையடை அல்லது கூட்டு வினையடை. அதை சொல்லுவோம் ஆக்க வினையடை அல்லது கூட்டு வினையடை என சொல்லுவோம். ஆக்க வினையடை என்றால் வினைச்சொல்லை சிறப்பிக்க வருகின்ற ஒரு சொல் கூட்டு சொல்லாக இருக்குமாயின் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் கூட்டு வினையடை என சொல்லுவோம். சொல்ற விளங்கிட்டா? வினைச்சொல்லை என்ன செய்யறால் சிறப்பிக்க வருகின்ற ஒரு சொல்லானது கூட்டு சொல்லாக காணப்படுமாயின் அது கூட்டு வினையடை என அழைக்கப்படும். கொள்ளுங்கள், வினைச்சொற்களை சிறப்பிக்க வருகின்ற சொல் ஆனது
கூட்டுச் சொல்லாக காணப்படும் ஆயின் அதனை கூட்டு வினையடை அல்லது ஆக்க வினையடை என அழைப்பர். கூட்டு வினையடை அல்லது ஆக்க வினையடை என அழைப்பர். இந்த ஆக்க வினையடைகள் ஆக ஆய் என்ற விகுதிகளை கொண்டு அமைந்ததாகவே ஆக ஆய் என்ற விகுதிகளை கொண்டு அமைந்ததாகவே காணப்படும். ஆக ஆய் என்ற விகுதிகளை கொண்டு அமைந்ததாகவே காணப்படும். உதாரணம் எழுதுங்கோ. வேகமாக ஓடினான், விரைவாய் செய்தான், நிதானமாய் கூறினான், இனிமையாக பேசினான், தெளிவாக எழுதினான். இதை பார்த்தீங்களா, ஆக ஆய் என்று பிரிக்கக்கூடியதாக இருந்தால் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்டா கூட்டு வினையடை. வேகம் சக ஆக என்று பிரிக்கலாம், இனிமை சக ஆக என்று பிரிக்கலாம், தெளிவு சக ஆக என்று பிரிக்கலாம், இனிமை சக ஆக என்று பிரிக்கலாம். ஆக ஆய் என்று பிரிக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு பிரிக்கக்கூடியதாக இருந்தால் அதை ஆக்க வினையடை அல்லது கூட்டு வினையடை எனப்படும். மேலும் சில உதாரணங்கள்: இனிமையாக பேசினான், நிதானமாய் கூறினான், ஏராளமாய் வைத்திருக்கின்றார்கள் அல்லது ஏராளமாய் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அடைமொழிகளின் பண்பு, உணர்வு, நிலை, நிறங்களை உணர்த்தி வரும் செயல்களை காட்டாது. அடைமொழிகள் பண்பு, உணர்வு, நிலை, நிறங்களை உணர்த்தி வரும், ஆனால் செயல்களை காட்டாது. சொல்ற விளங்கிட்டா? இதுதான் என்ன கொண்டால் வினை அடை என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். அவ அடைமொழிகள்ல ரெண்டு வகை இருக்குது. ஒன்று பேர் அடைமொழி என்று சொல்லப்படும் ஒரு வகை, இரண்டாவது வினை அடைமொழி என்று சொல்லப்படும். பேரடைமொழி என்றா பேர் சொல்லை சிறப்பிக்க அல்லது விசேடிக்க வாரது பேர் அடைமொழியாக கருதுகிற அதே வேளை வினை சொல்லை சிறப்பிக்க அல்லது விசேடிக்க வருவது வினை அடைமொழியாக கருதப்படும். பேரடைமொழியில தனிப்பேரடை, கூட்டு பேரடை. அதே மாதிரி வினையடை மொழியிலையும் தனி வினையடை, கூட்டு வினையடை என என்ன செய்யறா ரெண்டு வகைப்பாடுகள் காணப்படுகின்றது என்பதை நீங்கள் என்ன செய்ய அறிந்து தெரிந்து இருக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அவன் வினையடை என்றால் வினை சொல்லை சிறப்பிக்க அல்லது விசேடிக்க வருவது வினையடையாக இருக்கும். இந்த வினையடையை ரெண்டு வகைப்படுத்தலாம்: தனி வினையடை, அடுத்தது கூட்டு வினையடை. இதிலே ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது. பின்வரும் அடைமொழிகளை பேரடைமொழி, வினையடைமொழி என பாகுபடுத்தி காட்டுக. அதில் இது வரப்படுகிற அடைமொழிகளை நீங்கள் பேரடைமொழிகள் என்றும் வினை அடைமொழிகள் என்றும் நாங்கள் என்ன செய்யணும்டா வகைப்படுத்தி காட்ட வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. அப்போ இதில் என்னென்றா நீங்கள் அடைதான் அங்கே தந்திருக்குதா, நீங்கள் அதோடு என்ன செய்யணும்டா சொற்களை சேர்த்து பார்த்து கொள்ள வேண்டும். அழகிய, சின்னஞ்சிறிய, வேகமான, வேகமாக, இனிப்பான, தினமும், அடுத்தது இனியும், பழைய, திறமை ஆக, காலை. இவ்வளத்தையும் என்ன செய்வோம்டா நாங்கள் ஒருக்கா வடிவாக எழுதினாத்தான் எங்களுக்கு என்ன செய்வோம்டா விளங்கும். வடிவாக எழுதினாத்தான் அது என்ன செய்யும்டா கொஞ்சம் விளங்கக்கூடியதாக இருக்கும். வடிவாக நாங்கள் என்ன செய்வோம்டா எழுத வேணும். பின்வரும் அடைமொழிகளை பெயர் அடைமொழிகள், வினை அடைமொழிகள் என பாகுபடுத்தி காட்டணும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அழகிய என்பது என்னவா இருக்கும்டா அழகிய பூங்கா.
அது ஒரு பேரடைமொழி. சின்னஞ்சிறிய புத்தகம், அதுவும் பேரடைமொழி. வேகமான பையன், அதுவும் பேரடைமொழி. வேகமாக எழுதினான், அது வினை அடைமொழி. இனிப்பான பழம், பேரடைமொழி. தினமும் வருவேன், வினை அடைமொழி. இனியும் பழகலாம், அதுவும் வினை அடைமொழி. பழைய திரைப்படம், பேரடைமொழி. அடுத்தது திறமையாக பேசினான், வினை அடைமொழி. அடுத்தது காலையில் மலர்ந்தது, அதுவும் வினை அடைமொழியாகத்தான் கருதப்படும். பெயர்ச்சொல்லுக்கு முன்னால வாரது பேரடைமொழியாக கருதப்படும். அதேவேளை வினைச்சொல்லுக்கு முன்னால வாரது வினை அடைமொழியாக என்ன செய்ய வேண்டாம், கருதி கொள்ளப்படும். சரிதானே? ஓகே. அடுத்தது பாருங்க, பார்த்தீங்கன்னா பின்வரும் வாக்கியங்களில் இடம்பெற்று உள்ள பேரடை வினையடை என்பவற்றை இனங்கண்டு அவற்றை தனிப்பேரடை, கூட்டு பேரடை, தனி வினையடை, கூட்டு வினையடை என்பவற்றுக்குள்ள வகைப்படுத்துகிறது. முதலாவது வசனத்தை பார்த்தீங்கள், நேற்று வந்தான் கண்ணன். வந்தான் என்பதற்கு முன்னால வார நேற்று என்பது பிரிக்க இயலாது, அது ஒரு தனி வினையடை. வந்தான் என்பது ஒரு வினைச்சொல், அதற்கு முன்னால வார நேற்று என்பது என்னவா இருக்கொண்டா ஒரு தனி வினையடை. பழுத்த பழம் மரத்தில் இருந்து வீழ்ந்தது. பழம் என்பதற்கு முன்னால வார பழுத்த என்பது தனிப்பேரடை. சிவந்த கண்களுடன் சேரன் போரிட்டான். கண்கள் என்பதற்கு முன்னால வார சிவந்த என்பது தனிப்பேரடை. பாரதி எளிமையான சந்தங்களை கையாண்டான். பாரதி எளிமையான சந்தங்களை கையாண்டான். சந்தங்கள் என்பதற்கு முன்னால வார எளிமையான, எளிமை சக ஆன வண்டு பிரிக்கலாம், அது ஒரு கூட்டு பேரடை. நளன் வேகமாக குதிரைகளை பூட்டுகின்றான். வேகமாக குதிரைகளை பூட்டுகின்றான் என்றால் அதுல வேகம் சக ஆக வண்டு வந்திருக்கு. அப்ப பூட்டு, வேகமாக பூட்டு என்பது வினையடையாக இருக்கும், கூட்டு வினையடை. வட்டம் வட்டமாக வரைந்தான். வரைந்தான் என்பதற்கு முன்னால வார வட்ட வட்டமாக என்பது வினையடையாக இருக்கும், கூட்டு வினையடை. கசப்பான உண்மைகளை அவர் உடைத்த, கசப்பு சக ஆன, அது கூட்டு பேரடையாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு அறிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பிரதானமான விடயமாக என்ன செய்ய வேண்டா இருக்கும். இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டா, கட்டாயம் என்ன செய்ய வேண்டா, தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு என்னவா இருக்க வேண்டா விடயமாக இருக்கும். அடுத்தது இது என்னவா இருக்க வேண்டா, ஒரு செகண்ட் பார்ட்ல வார உரையாடல் என்ற ஒரு விடயம் இருக்கு. கட்டுரையில ஒன்று விளக்க கட்டுரை, இரண்டாவது என்னவா இருக்க வேண்டா உரையாடல் அல்லது மேடை, உரையாடல் வரும். அடுத்தது மேடை பேச்சு வரும். அடுத்தது சிறுகதை வரும். உரையாடல் என்றா என்னண்டா, உரையாடுவது ஒரு மனிதன் இயல்பு. உரையாடுறது என்னவா இருக்க வேண்டா ஒரு மனிதன் இயல்பு. அதாவது ஏதாவது விடயங்களை பற்றி இருவரிடையே அல்லது பலரிடையே ஏற்படுகின்ற கருத்து பரிமாற்றத்தை நாங்கள் என்னென்னு சொல்ல வேண்டாம், உரையாடல் என்று சொல்லுவோம். ரெண்டு பேர் தங்களுக்குள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொண்டால் அதை நாங்கள் என்னென்னு சொல்ல வேண்டாம், உரையாடல் என்று சொல்லுவோம். இது உணர்வு பூர்வமாக, யதார்த்தமானதாக, கருத்து செறிந்ததாக, பேச்சோசை மிக்கதாக அமைய வேண்டும். உரையாடல் என்னவா இருக்க வேண்டாம், ஒரு பேச்சோசை மிக்கதாக அமைய வேண்டும். உரையாடலில் ஈடுபடுவதன் மூலம் பின்வரும் பயன்களை அடைய முடியும். ஒன்று, கருத்துக்களை ஒழுங்குற கூறும் திறனை பெறலாம். கருத்துக்கான சான்றுகளை அல்லது ஆதாரங்களை முன்வைக்கின்ற ஆற்றல். விவாத திறனை பெறுதல். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கும் மனப்பாங்கு, அறிவு பெருக்கம். அடுத்தது, உரையாடல் ஒன்றினை எழுதும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள். தலைப்புக்கு பொருத்தமாக சாதக பாதகமான கருத்துக்களையும் தகவல்களையும் திரட்டுதல் என்பது முதலாவது. அதாவது கருத்துக்கு பொருத்தமான சாதக பாதகமான கருத்துக்களையும் தகவல்களையும் திரட்டுதல். இரண்டு பாத்திரங்கள் பேசுவது போன்ற பாணியில எழுதுதல். நியம தமிழை பெரும்பாலும் எழுதுதல். தேவையேற்படின் பேச்சு வழக்கை உபயோகித்தல். காரணகாரிய தொடர்புகளுடன் கருத்துக்களை நிறுவுதல். படிமுறை ஒழுங்கில எழுதுதல். பொருத்தமான நிறுத்தற்குறிகளை எழுதுதல். கவர்ச்சியான முறையில் எழுதுதல். கருத்துக்களை உறுதியாக முன்வைக்கிறது, பொருத்தமாக முடித்தல். உரையாடல் என்பது ரெண்டு பேருக்கிடையான கருத்துக்கள் சொல்லுகின்ற இருந்தாலும் இவ்வளா விடயங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், கவனத்தில் கொண்டுதான் உரையாடலை எழுத வேண்டும். தலைப்புக்கு பொருத்தமான சாதகவாதமான கருத்துக்களையும் தகவல்களையும் திரட்டுதல்.
இரண்டு பாத்திரங்கள் பேசுவது போன்ற பாணியில் எழுதுதல், நியம தமிழில் என்ன செய்ய பெரும்பாலும் பயன்படுத்தல், தேவை ஏற்படும் பேச்சு தமிழை உபயோகித்தல், காரணகாரிய தொடர்புடன் கருத்துக்களை நிறுவுதல், படிமுறை ரீதியான ஒழுங்கில எழுதுதல், பொருத்தமான நிறுத்தல் புள்ளிகள், காட்புள்ளிகள், முற்றுப்புள்ளிகள், அரைப்புள்ளிகள் அதுகளை அனுசரித்து எழுதுதல், கவர்ச்சியாக எழுதுதல், கருத்துக்களை உறுதியாக முன்வைத்தல், பொருத்தமாக முடித்தல். இவ்வளவும் என்னவா இருக்கும்டா ஒரு உரையாடல் ஒன்றினை எழுதும் போது கவனிக்க வேண்டிய விடயம். உரையாடும் திறன் மாணவர்களின் சிந்தனையை, அவர்களுடைய பேச்சு திறனை, எழுத்து திறனை, தர்க்கிக்கும் ஆற்றல் போன்ற மனப்பாங்கவற்றை வெளிக்காட்டும் தன்மை உடையது. எனவே காத்திரமான ஒரு தெளிவான கருத்துக்களை சொல்லக்கூடிய உரையாடல்களை எழுதி பழகுதல் வேண்டும். இதுதான் சொல்லப்படுது. இதில் பாருங்கோ, செல்லிட தொலைபேசி பாவனை இன்று மனித வாழ்வை மேம்பாடடைய செய்து என கூறும் ஒருவருக்கும், அதை மறுத்து செல்லிட தொலைபேசி பாவனையால் மனித வாழ்வு பல இடையூறுகளையும் சந்திக்கின்றது என்று கூறும் இன்னொருவருக்கும் இடையிலான ஒரு உரையாடல். உரையாடல் எழுதிக்க ரெண்டு பேர் கலைக்கிற மாதிரி இருக்க வேணும். ஆனால் பயனுள்ள தகவல்கள், பயனுள்ள விடயங்கள் என்ன செய்யணும்னா அதில் குறிப்பிடப்பட வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்கு. அடுத்தது, இன்றைய சமூக வலைத்தளங்களினால் இளைஞர்கள் மத்தியில் பரவி வருகிற பல்வேறு தீமைகளை கட்டுப்படுத்தி குறைப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி இருவருக்கு இடையிலான உரையாடல் என்று சொல்லப்படும். அவைகள் எழுதியக்கு என்ன செய்யண்டா, உரையாடல் சண்டு கதாபாத்திரங்கள் கதைப்பதை போன்றுதான் என்ன செய்யண்டால் அந்த உரையாடல் எழுதப்பட வேண்டும். உரையாடல் என்ன செய்யண்டால் அவற்றை கதைகளின் ஊடாக ஆணித்தரமான அல்லது காத்திரமான விடயங்கள் அந்த இடத்திலே என்ன செய்யண்டால் வர வேண்டிய தேவைப்பாடும் என்ன செய்யண்டா இருக்கிறது. உரையாடலை சும்மா அலட்டல் மாதிரி எழுதி கொண்டு போகிறதால என்ன செய்யண்டால் தெளிவான கருத்துக்களை நாங்கள் துலாம்பரமான முறையில் குறிப்பிட்டு கொள்ள முடியாது. உரையாடல் என்பது ஒரு செகண்ட் பாட்டில் 4 விடயம் வரும். பின்வருவனவற்றில் ஒன்றை தெரிவு செய்து ஏறத்தாழ 250 சொற்களில் அமைமாறு எழுதுக. 1 ஆனாயப்பம் விளக்க கட்டுரை, 2வது மேடை பேச்சு அல்லது சொற்பொழிவு, 3வது உரையாடல் என்று சொல்கிற பகுதி வருது, 4வது சிறுகதை எழுதல் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி வருகிறது. அதில் உரையாடல் எழுதக்கூடிய மாணவர்கள் என்ன செய்யும் என்றால் அந்த உரையாடலை என்ன செய்யும் என்றால் எழுதுவதற்கான முயற்சிகளை என்ன செய்யும் என்றால் மேற்கொள்ள வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா செல்லிட தொலைபேசி பாவனை இன்றைய மனித வாழ்வை மேம்பாடு செய்துள்ளது என்றால் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களின் அதீத வளர்ச்சியின் காரணத்தால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் கைகளுக்குள்ள அடங்கக்கூடிய அளவுக்கு அசுர வளர்ச்சியை கண்டுள்ளது. இந்த அசுர வளர்ச்சிக்கு பிரதானமான காரணமாக தொடர்பாடல் துறையும் ஒரு விதமான இதை வழங்கியிருக்கு. முன்னைய காலத்தில் என்ன செய்யண்டா தீய மூட்டி தூது அனுப்பி கருத்துக்களை சொன்ன ஆக்களுக்கும் இப்போது செல்லிட தொலைபேசியின் ஊடாக நாங்கள் இருந்த இடத்துல இருந்து எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் என்ன செய்யணும் சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்ய வேண்டாம் தொடர்பாடல் துறையின் அதீத வளர்ச்சி என்ன செய்ய வேண்டாம் காரணமாக இருந்திருக்கு. அந்த அதீத வளர்ச்சியின் காரணத்தால் இன்றைக்கு பல நன்மைகள் அனுசரிக்கப்பட்டுள்ள அதே வேளை அதனால் பாதகமான விளைவுகளும் இன்றைய காலத்தில் என்ன செய்ய வேண்டாம் அதிகரிக்கப்பட்டுள்ளதை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் பத்திரிகை வாயிலாக அல்லது ஏனைய வாயில்களாக நாங்கள் என்ன செய்ய முடியும் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அவைக உரையாடல் என்றது ஒரு ஆணித்தரமான அல்லது காத்திரமான கருத்துக்களை மாணவர்களுக்கு மாணவர்கள் எழுதக்கூடிய ஆற்றலை என்ன செய்ய வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படி உரையாடல் எழுத தர்க்கிக்கின்ற திறனும் அந்த தர்க்கிக்கின்ற மனப்பாங்கையும் என்ன செய்ய வேண்டாம் உங்களிடத்தில் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்புகள் என்ன செய்ய காணப்படுகிறது. எவ்வளவு விடயம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயங்களாக என்ன செய்ய காணப்படுகிறது. இதுக்கு பிறகுதான் நாங்கள் பிரதானமான ஒரு விடயம் உண்டு. 10ஆம் ஆண்டின் பிரதானமான ஒரு இலக்கண பகுதி, அது ஒரு பிரதானமான ஒரு பகுதியாக இருக்குது. அதை நாங்கள் தொடரியல் என்று சொல்லுகின்றோம். அந்த தொடரியல் என்று சொல்லுகிற பகுதி பற்றி நாங்கள் படித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தொடரியல் என்று சொல்லுகிற பகுதி 10ஆம் ஆண்டில் படிக்கிற அந்த விடயம், தரம் 10 படிக்கிற அந்த விடயம் பிறகு அப்படியே தரம் 11ஆம் ஆண்டிலையும் அந்த தொடரியல் என்று சொல்லப்படுகிற ஒன்று திரும்பி அப்படியே என்ன செய்யண்டா வருகிறது. தொடரியல்ல 2 தொடரியல் இருக்குது. ஒன்று தொகை நிலை தொடர் என்று ஒன்று இருக்குது.
அடுத்தது என்ன இருக்குது, தொகா நிலை தொடரண்டு இருக்குது. தொடரியல்ல தொகையில 6 வகை இருக்குது, தொகாவில 9 வகை இருக்குது. தொகையில 6 வகை இருக்கிற அதே வேளை தொகாவில எத்தனை வகை இருக்குண்டா 9 வகை இருக்குது. அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், படித்துக் கொள்ள வேண்டும். அதை நாங்கள் என்னென்னு சொல்றோம்டா தொடரியல். தொடரியல்ல பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சொல்லை இன்னொரு சொல் தொடர்ந்து வந்து பொருளை உணர்த்துவது தொடர் என்று சொல்லப்படும். தொடர் என்றது முதலாவது அறியவன். தொடரியல் அதையும் தொடர் சக இயல். தொடர் என்றா என்னடா பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்லை இன்னொரு சொல் தொடர்ந்து வந்து ஒரு பொருளை உணர்த்துவதை நாங்கள் தொடர் என்று சொல்லலாம். இதில் பாருங்க, ஆனா பகுதியில் சில சொற்கள் கூடப்பட்டிருக்குது, ஆவண்ணா பகுதியிலையும் சில சொற்கள் கூடப்பட்டிருக்கு. ஆனா பகுதியில் மரம், மனிதன், தேவன், கடல், ஆகாயம் என்று வந்திருக்கு. ஒன்று மரம், மனிதன், தேவன், கடல், ஆகாயம் என்று வந்திருக்கு. ஆவண்ணா பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 2 சொற்கள் வந்திருக்குது. எரிசகனை, எரிகனை, கயல் விழி என்று இருக்குது, கயல் போன்ற விழி. மற்ற சக ஒன்றண்டு இருக்குது, கடல் சகரை, கடற்கரை, கண்ணாவா என்று சொல்லப்படுது. இதில் வாரது தனி சொல்லாக இருக்குது, அங்கால வாரது ஒரு தொடராக இருக்கு. தொடரத்தை விளங்குவோம். இதில் வாரதெல்லாம் ஒரு தனிச்சொல். மேலே தரப்பட்ட ஆனா தொகுதியையும் நீங்கள் ஆவண்ணா தொகுதியை நன்கு அவதானித்து இவற்றுக்கிடையே காணப்படுகிற வேறுபாட்டினை நாங்கள் என காணலாம். ஆனா தொகுதியுள்ளே ஒவ்வொன்றும் தனிச்சொல்லாக நின்று பொருளை உணர்த்தது. உதாரணம், மரம் என்றா ஒரு தனிச்சொல், மனிதன் என்றா ஒரு தனிச்சொல், தேவன் என்பது ஒரு தனிச்சொல், கடல் என்பது ஒரு தனிச்சொல், ஆகாயம் என்பது ஒரு தனிச்சொல். ஆனால் ஆவண்ணா பகுதியில் உள்ளவற்றை ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் இணைந்து பொருள் உணர்த்துவதை அழைக்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து நின்று பொருள் உணர்த்துவதை அழைக்கிறோம். எனவே ஒரு சொல்லை இன்னொரு சொல் தொடர்ந்து வந்து பொருளை உணர்த்துவது தொடர் என்று சொல்லப்படும். இதில் எரிசக கணையண்டு இருக்குது, 2 சொல். கயல் சக விழியண்டு இருக்குது, மற்ற சக 1, கடல் சகரை, கண்ணாவா. அவை எனவே ஒரு சொல்லை இன்னொரு சொல் தொடர்ந்து வந்து ஒரு பொருளை உணர்த்துவது தொடர் என்று அழைக்கப்படும். அப்ப இந்த தொடரில் பார்த்தீங்களா என்ன செய்கிறான்டா, தொகையண்டா ஒன்று இருக்குது. தொகையண்டா என்னென்றால், 2 சொற்கள் வருகின்ற பொழுது அவற்றுக்கிடையே உருவுகள் தொக்கி வருதல் அல்லது மறைந்து வருதல் என்று சொல்லப்படும். அதாவது 2 சொற்கள் வருகின்ற பொழுது அவற்றுக்கிடையே உருவுகள் தொக்கி வருதல் அல்லது மறைந்து வருதல் என்று சொல்லப்படும். தொகை என்பது தொக்கி அல்லது மறைந்து நிற்றல் என்று சொல்லப்படும். தொக்கி என்பதன் அடியாகவே தொகை என்பது பிறந்தது. தொக்கி என்றதின் அடியாகத்தான் தொகை என்றது பிறந்திருக்கு. இதனால் தொகை என்பது மறைந்து என பொருள்படும். தொகை என்றா என்னென்றால், 2 சொற்கள் வருகின்ற பொழுது அவற்றுக்கு இடையிலே உருவுகள் மறைந்து வருமாயின் அதை சொல்லுவோம் தொகை. இந்த தொகையில் 2 சொற்கள் வருகின்ற அவற்றுக்கு இடையில வேற்றும உருவுகள், காலங்காட்டும் இடைநிலைகள், அடுத்தது வேற்றும உருவுகள், காலங்காட்டும் இடைநிலைகள், பண்பு உருவுகள், உவமை உருவுகள், என்ற இணைப்பிடை சொல் உருவுகள். ஒன்று வேற்றும உருவுகள், காலங்காட்டும் இடைநிலைகள், அடுத்தது பண்புருவுகள், உவமை உருவுகள், என்ற இணைப்பிடை சொல் உருவு என்ன செய்யலாம்டா மறைந்து வரலாம். அவை ஒரு சொல்லை மற்றொரு சொல் தொடர்ந்து வரும்போது வேற்றுமை முதலான உருவுகள் அத்தொடருக்குள்ளே மறைந்து வருதல் தொகைநிலை தொடர் என்று சொல்லப்படும். மறையாமல் வெளிப்பட்டு வந்து தனித்தனியாக நின்று பொருள் வழங்குவதை வேற்றுமை முதலான உருவுகள் வெளிப்படையாக தோன்றி வருவதும் தொகாநிலை தொடர் என்று சொல்லப்படும். உருவுகள் மறைந்து வந்தால் தொகைநிலை தொடர். உருவுகள் நேரடியாக வருமென்றால் அதை சொல்லுவோம் தொகா நிலை தொடர் என்று சொல்லுவோம். 2 சொல் வருகின்ற பொழுது உருவுகள் மறைந்து வருமென்றால் தொகை நிலை தொடர் என்று அழைக்கப்படும். அதே வேளை 2 சொற்கள் வருகின்ற பொழுது அவற்றுக்கிடையே உருவுகள் நேரடியாக எங்களுக்கு தெரியுமென்றால் அதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால்
தொகாநிலை தொடர் என்று அழைக்கலாம். அவை தொகைநிலை தொடரில் வேற்றும உருவு, காலங்காட்டும் இடைநிலைகள், பண்புருவுகள், உவமை உருவுகள், என்ற இணைப்பிட சொல்லுருவு வரும். அந்த வகையில் தொகைநிலை தொடரை நாங்கள் 6 வகைப்படுத்தலாம். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை. வேற்றுமை தொகை, அடுத்தது சொல்லப்படுகிறது வினைத்தொகை, அடுத்தது பண்பு தொகை, அடுத்தது உவமை தொகை, அடுத்தது உண்மை தொகை, அடுத்தது அன்மொழி தொகை. வேற்றுமை தொகை என்பது வேற்றுமை உருவம் மறையும். வினைத்தொகை என்பது என்னென்றால் 2 சொற்களுக்கு இடையில காலங்காட்டும் இடைநிலை மறையும். பண்பு தொகை என்றால் ஆகிய ஆன பண்புருவு மறையும். உவமை உருவு மறைஞ்சா உவமை தொகை, உம்மன்ற இணைப்பிட சொல்லுருவா உண்மை தொகை. இந்த 5 தொகையும் தராத ஒரு பொருளை தந்தால் அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அன்மொழி தொகை என்று நாங்கள் என்ன செய்வோம்டா குறிப்பிடுவோம். இப்போ இந்த விடயத்தை பற்றி அடுத்த வகுப்பில் நாங்கள் மீண்டும் என்ன செய்ய வேண்டாம் கதைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு இவ்வளவு பகுதியுடனும் வகுப்பை பூர்த்தி செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.